ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சூப்பராக நம்மளுடைய சேனலில் சீரக சம்பா அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரெசிப்பிலே ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு நான் சொல்லுவேன். அதாவது செய்ய தெரிகிற வரைக்கும் அது என்னமோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். பிரியாணி செய்ய தெரிஞ்சிச்சுன்னா சமையலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபினா அது சிக்கன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணி கூட நம்ம வேக வச்சு சேர்க்கணும். ஆனால் சிக்கன் பிரியாணி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் காலத்துக்கும் எந்த கடையிலையும் போய் நீங்கள் பிரியாணி வாங்கி சாப்பிட மாட்டீங்க. இங்கே பாருங்கள், நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சது இருக்குது, இது போதும். தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிக்காத தயிராக எப்போவுமே எடுத்துக்கணும். ரொம்ப இளந்தயிராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப புளிச்ச தயிரும் சேர்க்கக்கூடாது. பிரியாணிக்கு நல்லா மீடியமாக இருக்கக்கூடிய, நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா நல்ல பதமாக இருக்கக்கூடிய ஒரு தயிர் தான் பிரியாணிக்கு சேர்க்கணும். நான் எப்போவுமே ஒரே மாதிரி ஜார் ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா இந்த மாதிரி மேலே ஒரு டாட் வச்சுப்பேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அரிசி ஊற வச்சுட்டேன். சீரக சம்பா அரிசியை ஒரு 20-25 நிமிஷம் ஊற வைக்கணும். ஒரு 3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வெட்டி வதங்குறதுக்கே நமக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அது ஊறி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். 150 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன். 2 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு இவ்வளோ சேர்த்துருக்கிறேன். ஒரே ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பாதி சாதிபத்திரி, 2 பிரிஞ்சி இலை, சின்ன சின்ன இலை தான் சேர்த்துருக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகா லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வெடிச்சிரும். 300 கிராம் பல்லாரி வெங்காயத்தை ரொம்ப நீளமாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப சின்ன சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மாதிரி ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வதங்கி வரும்போது நல்லாயிருக்கும். இதை ஒரு 85-90% வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிறணும். கொஞ்சம் விட்டு கலந்து விட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வதங்கிடும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் தான் பிரியாணியும் நல்ல ருசி கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் காலையில் செய்த பிரியாணி நைட்டு வரைக்கும் உங்களுக்கு தண்ணி விடாமல் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணிங்கன்னா கூட தைரியமாக பண்ணலாம். காலையில் செய்த பிரியாணி நைட் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. இல்லை உங்களுக்கு வெங்காயம் ஒழுங்காக வதங்கலை அப்படின்னா தான் பிரியாணி அதனுடைய தன்மை நேரம் ஆக ஒரு மாதிரி ஆகும். டேஸ்ட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக வராது வெங்காயம் வதங்கலை அப்படின்னா. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நான் 300 கிராம் சேர்த்துருக்கிறேன். ஒரு தக்காளியை ஒரு 8 பீஸாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ணக்கூடாது, ஏன்னா தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது பிரியாணிக்கு. ஒரு கை புதினா இலை சேர்த்துருக்கிறேன். ஒரு கை மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும், தாராளமாக போதும். இந்த 3/4 கிலோ அரிசிக்கு, சீரக சம்பா அரிசிக்கு. பாசுமதி அரிசிக்குனா கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க வேண்டியது இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். அதாவது டேபிள் ஸ்பூனில் நல்லா கோபுரமாக ஓரளவுக்கு எடுக்கிற மாதிரி சேர்த்துருக்கிறேன். அது 2.5 டேபிள் ஸ்பூன் வரும். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கரம் மசாலா தனியாக உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்க்கும்போது கூட 2 பீஸ் போட்டுக்கோங்க. கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நான் இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சமாக அதே அளவுக்கு செய்யாட்டா கூட நீங்கள் அதில் கொஞ்சமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லா ரெசிபிக்குமே நீங்கள் போடலாம். இப்போ நான் 100 ml நல்ல கெட்டியான தயிரை சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியாணிக்கு தயிர் ரொம்ப புளிச்ச தயிரும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப இளந்தயிரும் சேர்க்கக்கூடாது. நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய தயிர் தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்தா தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அதே நேரத்தில் தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப மசிஞ்சிருக்காது. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது தான் தக்காளி ரொம்ப மசியாமல் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவில் புரட்டி எடுத்துக்கலாம். ஹோட்டலில் அல்லது அதிகமான குவான்டிட்டி பண்ணும்போது, பெரிய கடாயிலலாம் பண்ணுவாங்களா, 5 கிலோ 10 கிலோலாம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தான் சிக்கனை போடுவாங்க. ஏன்னா சிக்கன் அவங்களுக்கு உடஞ்சி போயிடக்கூடாது, ஒரே இடம் அப்படியே கீழே இருக்கணும், அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம இப்போ வீட்டில் பண்ணுறதுனால இந்த மாதிரி நல்ல மசாலாவில் புரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏன்னா சிக்கனுக்கு ரொம்ப ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி வதக்கும்போது மசாலாவில் கொஞ்சம் புரட்டிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1க்கு 1.25, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 அளவுக்கு நான் தண்ணி சேர்ப்பேன் எப்போவுமே. சேர்த்துட்டு 1 கிலோ வரைக்கும் நான் அரிசிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு
75 ml ஒரு 100 ml தண்ணி நான் சேர்ப்பேன். அதாவது அந்த அளவு தண்ணி போக எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன். 1 கிலோவுக்கு மேலே சேர்க்குறதா இருந்தால் நான் வந்து 150 ml தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்ப்பேன். அப்படி சேர்த்தா தான் இந்த நம்ம பெரிய பாத்திரத்தில் வச்சு பிரியாணி பண்ணும்போது அடி பிடிக்காமல் கரெக்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே அரிசியிலேருந்து தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிகிறதுக்காக நான் வந்து அந்த பிளாப்பட்டியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி வடியட்டும், ஏன்னா அரிசியில் இருக்க தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா வடிச்சிட்டு போடுற பிரியாணினா வந்து நல்ல உதிரியாக வரும். நம்ம சீரக சம்பாலாம் வடிக்க மாட்டோம், டைரெக்டாக போட்டுருவோம். பாசுமதி அரிசியும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து வடிச்சிட்டு போடுறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல. நாம் வடிக்காமல் இந்த மாதிரி டைரெக்டாக போட்டு நம்ம பிரியாணி பண்ணும்போது அரிசியில் உள்ள தண்ணி, அந்த ஊற வச்சுருந்த தண்ணி நல்லா வடிஞ்சிருக்கணும். அதனால் நீங்கள் பிரியாணிக்கு தண்ணி சேர்த்ததுமே அரிசியை வடிகட்ட போட்டுருங்க, ஒரு வடிகட்டியில் போட்டு. இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்தேன். ஏன்னா சீரக சம்பா அரிசிக்கு கொஞ்சம் நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் சீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ணும்போது முதல்ல எண்ணெய் சேர்க்கும் போதும் நீங்கள் வந்து ஒரு 25 ml எண்ணெயை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக நெய் சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து அரிசி எல்லாத்தையுமே தட்டிட்டேன். இந்த பிளாப்பட்டியில் போட்டு தட்டும்போது என்னாகும், அரிசி போடுறதுக்கெலாம் முன்னே இந்த பிளாப்பட்டி தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு அரிசி கூட அதில் ஒட்டாது. நமக்கு மாவு காய வைக்கிறதுக்கெலாம் இப்போ வடிகட்டுறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளாப்பட்டி. கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க உங்களுக்கு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்து கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கள், அந்த அரிசி வந்து மேலே எழும்பி வரணும், தண்ணி எல்லாம் உள்ளே இழுத்துருக்கணும். அது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து எடையை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து நடுவில் சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரிசி நல்லாவே மேலே வந்துருச்சு. நம்ம வந்து இனிமேல் இதை தம் போட்டுற வேண்டியதான். தம் போடுறதுக்கு மேலே நீங்கள் வெயிட்டான பாத்திரமும் வைக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து நல்ல வெந்நியும் வைக்கலாம். நல்லா கொதிக்கிற வெந்நியை எடுத்து பாத்திரத்தில் வச்சு அதையும் தூக்கி வைக்கலாம். நான் வந்து கல் தான், இடிக்கல் தான் எப்போவுமே வைப்பேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு ஃப்ளேமை வந்து லோவுக்கு மாற்றிட்டேன். உடனே நீங்கள் லோவுக்கு மாற்றிடணும், அப்படின்னா தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம மேலே வெயிட் வச்சாச்சு. ஒரு 12 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 12 நிமிஷத்தில் சூப்பராக எனக்கு பிரியாணி ரெடி ஆகிருக்கு. எப்போவுமே அந்த 12 நிமிஷம் 13 நிமிஷம் ஆனது உடனே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னு திறந்து ஒரு தடவை கீழே இருக்க அரிசியெல்லாம் மேலே வர்ற மாதிரியும் மேலே இருக்க அரிசிலாம் கீழே போகிற மாதிரியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா அடியில் இருக்க அரிசிலாம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும், மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் 1-2 அப்படி வேகாத ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் டைம் ஆனதும், அதாவது லோ ஃப்ளேமில் 12-13 நிமிஷம் தான் வைக்கணும். 1 கிலோ வரைக்கும் 12 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே வரும்போது நீங்கள் வந்து கூட 2 நிமிஷம் வைக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய உங்களுக்கே அது தெரிஞ்சிடும் 12 நிமிஷமா 14 நிமிஷமான்றது. இப்போ நான் சாதத்தை கீழேயும் மேலேயும் கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு மேலே வெயிட்டை வச்சுட்டேன். மேலே வெயிட்டை வச்சுக்குவாங்க. இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பரிமாற வேண்டியதுதான். சூப்பராக 65, அதுக்கப்புறம் வந்து ரைத்தா, சிக்கன் பிரியாணி, இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில். இதை விட வந்து ஒரு பெட்டரான பிரியாணி உங்களுக்கு வெளியில் எந்த கடையிலையும் கிடைக்காது. 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கு சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.